Hello friends, welcome to our channel JDS Diary. இன்னைக்கு நம்ம வீடியோவில் லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி களி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னைக்கு காலையில் கஞ்சி காசணுமா, அந்த கஞ்சியில் வந்து சாதம் மீந்தது. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் இதில் வந்து எப்படி களி செய்கிறதுன்றது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் அப்படியே தூக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அந்த இது போட்டு கேழ்வரகு மாவு போட்டு நம்ம கலர்னா களி ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம சாதத்தோட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும். கேழ்வரகு மாவு ஒரு கைப்பிடி சொல்லலாம், அந்தளவுக்கு எடுத்து அந்த சாதத்தில் போட்டு தண்ணியோட அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். ஒரு சிம்மில் வச்சுட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கலாரிட்டே இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அது வந்து கேஸில் அது குக் ஆகணும். அந்த மாவு வந்து நல்லா குக் ஆகும். நீங்கள் கட்டி ஆகிடுச்சே அப்படின்றதுலாம் இது பண்ணாதீங்க. அது கொஞ்சம் நேரம் இருந்தாவே ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம். ஸோ அது 5 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதும். நல்லா கலாரி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி ஆட் பண்ணி இந்த இது போட்டால் அது வேகிறதுக்காக அந்த தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொதித்து அந்த தண்ணி வந்து அந்த ரைஸோடு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாவு ஆட் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடலாம். கேஸ் மேலே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கஞ்சிலையும் உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணாதவங்க, சாதத்தில் உப்பு ஆட் பண்ணாதவங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. அது அடுப்பு மேலே வச்சுட்டே தான் கலரிட்டு இருக்கணும். அந்த கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டே தான் கலரிட்டு இருக்கணும். அப்படியே கலாரிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு அப்புறம் உருண்டை செஞ்சுக்கலாம். வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம கிண்ணத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் கிண்ணம். அப்போ தான் அதில் ஒட்டாது. கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அதையும் கொஞ்சம் தெளிச்சிட்டு இந்த உருண்டை பண்ணலாம். அது ஒட்டாமல் வரத்துக்காக நல்லா அந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இது உருண்டே ஆகிடும், ரவுண்டாக வந்துடும். ஒட்டாமல் வரத்துக்காக அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டு அது நம்ம பண்ணோம்னா சூப்பராகிடும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு 2வது உருண்டை. ஸோ அதையும் நம்ம வந்து செஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த உருண்டை வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த இது சூப்பராக வந்துடுச்சு. வந்து யாருக்காக செய்கிறேன்னா என் பொண்ணுக்காக செய்கிறேன். அந்த அம்மாவுக்கு வந்து களின்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, லீவ் இன்றைக்கி. டோர்னமெண்ட் போய் வந்தாங்க, கராத்தே டோர்னமெண்ட் போய் வந்ததுனால அவங்க லீவ் இன்றைக்கி. அதனால் களியோ மீன் குழம்பு இருக்குது வீட்டில். ஸோ மீன் குழம்பு ப்ளஸ் களி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அந்த அம்மா களி வேணும்னு சொல்லிவிட்டு களி செஞ்சு கொடுத்தாச்சு. ப்ளஸ் அது பத்தாதுன்னு முட்டை பொரியல் வேறு கேட்டாங்க, அதையும் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஈஸியான வேலை எப்படி களி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.